மதுரை உசிலம்பட்டியில் காவலர் முத்துக்குமரன் கொலை செய்யப்பட்ட செய்திதான் இன்று தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாகவே இருக்கிறது. மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் காவல்துறைக்கே இங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கிறது என்று யாரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. கடந்த ஒரே வாரத்தில் மதுரையில் காவல்துறையைச் சேர்ந்த 2 பேருக்கு இப்படி பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிலைமை கையை மீறி போய்கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது தொடர்பாகத்தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான அதிமுகவினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி சபாநாயகரிடம் இந்த தீர்மானத்தை கொடுத்துள்ளார். ஆனாலும் இந்த தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது என கூறி மறுத்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. இதனை எதிர்த்து கேள்வி கேட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றி தன் கோர முகத்தை காட்டியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கே பிரச்சனை ஏன் என்று கேள்வி எழுப்பினால் மீண்டும் தனிப்பட்ட காரணங்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து தப்பிக்க பார்க்கிறது திராவிட மாடல். ஆனால் இது போன்ற சிலர் தொடர் சம்பவங்களை பேச வேண்டிய மக்கள் மன்றத்தில் பேசாமல் வேறு எங்கு பேசுவது? ஏன் இதை பேச விடாமல் எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? கொலை குற்றம் சாட்டப்பட்ட கைதி சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாக பரவலாக தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக தகவல் தெரிவித்ததற்காக இதுபோன்ற கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது அதே காரணத்திற்காகத்தான் காவலரே தாக்கப்பட்டு கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றிருக்கிறார்களோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த காலத்தில் கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று போட்டுவிட்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை விளாசி தள்ளிவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனி காவல்துறையினர் காவலர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று கடுமையாகவே பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஆக அரசுக்கு எதிராக புகார் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உருட்டி மிரட்டுவதுதான் திராவிட மாடலா? மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.